வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து வெனிலா கப் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 2 எக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கப் கேக் மோல்டு, சுகர் வந்து 100 கிராம், வெனிலா எஸ்ட்ராக்ட் வந்து 1 டீஸ்பூன், செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் எடுத்துங்க, அதுவும் 100 கிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது ரெடிமெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பட்டரும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு எப்படி பீட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுமாரி நல்லா பீட் பண்ணோம். நல்லா ஃப்ளஃபியாக வந்தோடனே 2 முட்டையை இப்போ வந்து பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதையும் மெல்ட் பண்ணி இதை போட போகிறேன். 2 எக்கை பீட் பண்ண உடனே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போடுறேன். இது நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த 1 கப் ஃபுல்லாக போடுறேன். இது ரைஸ் இது கரெக்டாக வந்து 120 கிராம் நான் போடுறேன் இன்றைக்கி. இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். இதை இப்போ சுகர் நல்லா பீட் பண்ணுவேன்னு வெனிலா எசன்ஸ் போடுறேன் நான். இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டுட்டேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா பீட் பண்ணோம் ஃப்ளஃபியாக. நல்லா விஸ்க் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுவேன் ஹேண்ட் பெண்டர். நீங்களெல்லாம் எங்கள் எலக்ட்ரிக் பெண்டர்லேயும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுவேனே. இப்போ லாஸ்ட்டில் வந்து மைதா மாவு வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது வந்து நான் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் இது இல்லைன்னா மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே தெளிச்சிக்கலாம். அது பேக்கிங் பவுடரும் மைதா மாவும் 1 டீஸ்பூனும், அப்புறம் மைதா மாவு வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது பாருங்கள், நல்லா இதுமாரி, ஆனால் பீட் பண்ணக்கூடாது, மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிடணும். இதுமாரி நல்லா இந்த இட்லி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா திக்காக பண்ணோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே மோல்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேயில் ஓவனுக்கு. நீங்கள் ஓவன் இல்லாதவங்க குக்கரில் வந்து சால்ட்டு குக்கரில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கப் இது மாதிரி கப்பில் வந்து வச்சு நீங்கள் எடுக்கலாம். அது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ இந்த ஒன்றா நான் விடுறேன். பாருங்கள், இதுமாரி எல்லா கப் மோல்ட்லேயும் ஆஃபாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இது பண்ணால் இது ஃபுல்லாக ரேஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஆஃபாக எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 15 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் எடுத்து பார்க்க போகிறேன். வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு கப் கேக்கு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மோல்டுலேருந்து எடுத்து உங்களுக்கு சுவையான வெனிலா கப் கேக் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.